கரங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயான் திரு அவை புனிதர்கள் திமோத்தேயு, தீத்து ஆயர்களுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நற்செய்தியை அறிவிக்கவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த அன்பு கொண்டு இறை ஆட்சியை இந்த உலகத்திலே மலரச் செய்யவும், செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அமைதியை ஏற்படுத்தவும் இதோ இந்த அன்பு சீடர்கள் அனுப்பப்பட்டார்கள். இவர்களை பின்பற்றி நாமும் இந்த உலகிலே நற்செய்தியை அறிவிக்க, செல்லுகிற இடங்களிலெல்லாம் அமைதியை ஏற்படுத்த இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அதே நிலையில் இன்றைய நாளில் நாம் நம்முடைய பாரத திருநாட்டின் 75வது குடியரசு தின விழாவினை பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்தியர்களாக இருப்பதில் நாம் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ளுகிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற இந்தியாவில் நாம் சமத்துவத்தோடு, மன நிறைவோடு, அமைதியோடு வாழ ஒவ்வொரு நாளும் அன்பிற்குரியவர்களே நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்குள் கலாச்சாரங்கள் பல உண்டு, பண்பாடுகள் பல உண்டு. நம்முடைய நாகரிகங்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் வித்தியாசப்படுகிறது. மொழி வேறு, இனம் வேறு, மதங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். இந்த சமய சார்பற்ற இந்த பாரத திருநாட்டில் ஜனநாயக உணர்வோடு வாழ்வதின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். நம் பாரத திருநாட்டிற்காக நம்மால் முயன்ற எல்லா உதவிகளையும் செய்து ஒழுக்கத்தோடு, நீதியோடு, நேர்மையோடு, உண்மையான குடிமக்களாய் இந்த உலகத்திலே வாழ்வோம். ஒவ்வொரு முறையும் இந்த விழாவினை நாம் கொண்டாடும் போது இந்த நாடு எனக்கு என்ன செய்தது என்பதை கேட்பதை விட இந்த நாட்டிற்காக நான் என்ன செய்தேன் என்கிற உணர்வோடு இந்த நாளிலே நாம் சிறப்பாக நம் பாரத திருநாட்டிற்காக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியற்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, தீமோத்தேயு, தீத்து எனும் புனிதர்களை திருத்தூதர்களுக்கு உரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கின்றேன். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதரான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகின்றேன். கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கின்றேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடமிருந்து விளங்கியது. இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருக்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெருமைக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பல்லவி. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நம் தாயாம் திரு அவை ஆயர்களான புனித தீத்து, திமோத்தேயு இவர்கள் இருவரையும் நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவர்கள் இருவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதின் வழியாக இவர்கள் எவ்வாறு ஆர்வத்தோடு இறை நற்செய்தியை அறிவித்தார்கள், இறை ஆட்சியை இந்த உலகத்திலே அவர்கள் நிறுவினார்கள், கடவுளுடைய திருநாமத்திலே அவர்கள் இந்த உலகில் அமைதியை ஏற்படுத்தினார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். துவக்க காலத்தில் கிறிஸ்தவ சபையின் தலைவராகவும் புனித பவுலின் துணையாளராகவும் இருந்தவர் புனித தீத்து. இவரை பற்றிய குறிப்புகள் பவுலின் பல்வேறு திருமுகங்களில் காணப்படுகிறது. இவர் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பவுலோடும் பர்னபாவோடும் தீத்து அந்தியோக்கியாவில் இருந்தார். அவர்களோடு எருசலேம் சங்கத்திலே இவர் கலந்து கொள்வதற்காக செல்லுகிறார். தீத்து ஒரு புறவினத்தவராக அடையாளப்படுத்தப்படுகிறார். எபேசு நகரில் புனித பவுல் பணியாற்றிய போது அவரோடு இணைந்து தீத்துவும் பணியாற்றுகின்றார். பிறகு பவுல் கொரிந்து நகருக்கு அனுப்பப்படுகிறார். அங்கு சென்று நற்செய்தி பணியை ஆற்றுகிறார். பிறகு அங்கிருந்து மாசிதோனியாவில் பணிபுரிந்த போது அங்கு அவரோடு தீத்துவும் இருக்கிறார். பவுலடிகளார் மிகுந்த மனவேதனைக்குட்பட்டு தன்னுடைய இறைவார்த்தையின் வழியாக இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார். எங்களுக்கு இங்கு மன அமைதி இல்லை. வெளியே ஒரே போராட்டமாக இருக்கிறது. உள்ளுக்குள் அச்சமும் பயமும் கலக்கமும் இருக்கிறது. எல்லா வகையிலும் நாங்கள் துன்புற்றிருக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகிற வேளையில், தாழ்ந்தோருக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுள் தீத்துவின் வரவினால் எங்களுக்கு ஆறுதல் அளித்தார் என்று தீத்துவை பற்றி, அவர் தந்த அந்த ஆறுதலை பற்றி அற்புதமாக எடுத்து கூறுகிறார் பவுலடிகளார். தீத்து கிரேத்து சபைக்கு பொறுப்பேற்று அங்கு அம்மக்களை ஒழுங்கு செய்யவும், மூப்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கண்காணிக்கவும், அந்த இடத்திலேயே
அவரை திருப்பொழிவு செய்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். பவுல் ரோமையில் இருந்தபோது தீத்து தல்மாத்தியாவுக்கு சென்றார். அதுதான் அவருடைய கடைசி குறிப்பாக விவிலியத்தில் அறியப்படுகிறது. அவருடைய இறப்பு பற்றி பெரிய குறிப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் மரபுபடி பவுல் தீத்துவை ஆயராக திருப்பொழிவு செய்து கிரேத்து தீவிலே அவரை ஆயராக நியமித்தார் என்றும், தீத்து கிபி 107ஆம் ஆண்டு தமது 95வது வயதிலே இறந்தார் என்றும் அறியப்படுகிறது. 1854ஆம் ஆண்டு அவருடைய விழாவானது திருவழிபாட்டு நாட்குறிப்பிலே சேர்க்கப்பட்டது. முதலில் பிப்ரவரி 6ஆம் தேதி அவருடைய விழா கொண்டாடப்பட்டது. அதன் பிறகுதான் ஜனவரி 26, அதாவது இன்றைய தேதியிலே கொண்டாடப்படுகிறது. புனித தீத்துவனுடைய மீப்பொருட்கள் எல்லாம் கிரேத்து தீவில் அமைந்துள்ள ஹெராக்லியோன் என்கிற ஆலயத்திலே வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அன்பிற்குரியவர்களே, ஐக்கிய அமெரிக்க நாடுகளினுடைய படை பிரிவில் திருத்தூது பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு சிறப்பான விருது ஒன்று அளிக்கப்படுகிறது. அதாவது சிறப்பாக சேவை புரிகிறவர்களுக்கு, அந்த திருப்பணிகளில் சிறப்பான சேவை புரிகிறவர்களுக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. அந்த விருதினுடைய பெயர் புனித தீத்து விருது என்றே அவர்கள் அழைக்கின்றார்கள். புனித திமோத்தேயுவினுடைய வாழ்க்கை வரலாறும் மிகவும் அற்புதமானது. இவரும் 1 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திமோத்தேயு எனும் பெயருக்கு கடவுளை போற்றுபவர் என்றும் கடவுளால் போற்றப் பெறுபவர் என்றும் அடையாளம் காணப்படுகிறது. பவுலோடு பயணம் செய்து நற்செய்தியை அறிவிக்கின்றார். பவுலினுடைய உண்மை சீடராகவே வாழ்ந்தவராக திமோத்தேயு அடையாளம் காட்டப்படுகிறார். பவுல் எழுதிய 2 கடிதங்கள் திமோத்தேயுவுக்கு எழுதப்பட்டது என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவர் லிஸ்திராவுக்கு சென்றபோதுதான் பவுலடிகளார் திமோத்தேயுவை சரியாக அடையாளம் கண்டுகொள்கிறார். குறிப்பாக திமோத்தேயுவினுடைய தாய் ஒரு யூத பெண்ணாக, அதே நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த அன்பும் நேசமும் கொண்டவராக திகழ்வதை காணுகிறோம். இவருடைய தந்தை கிரேக்கர் என்பதும் அறியப்படுகிறது. இதன் வழியாகத்தான் திமோத்தேயு அன்பிற்குரியவர்களை பவுலடிகளாருக்கு அடையாளம் காட்டப்படுகிறார். லிஸ்திராவிலே நற்சான்று பெற்ற ஒரு சிறந்த சீடராக இவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். எனவேதான் பவுலடிகளார் இவரை 2 திமோத்தேயு புத்தகத்தில் 1வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் என் அன்பார்ந்த பிள்ளை இவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆண்டவருடன் இணைந்து வாழும் அவர் நம்பிக்கைக்கு உரியவர் என்றும் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் திமோத்தேயுவை பற்றி குறிப்பிடுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, 1 திமோத்தேயு 1வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் விசுவாசத்தினுடைய அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை இவர் என்றும் அவர் குறிப்பிடுவதை காணுகிறோம். எனவே பவுலடிகளாரோடு இணைந்து திமோத்தேயு பிரிக்கியா, கலாத்தியா, மீசியா, துரோவா, பிலிப்பி, பெரோயா, கொரிந்து போன்ற பல்வேறு நகரங்களுக்கு சென்று அங்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி அம்மக்களிடையே கிறிஸ்துவை பற்றிய நம்பிக்கையை ஊட்டி இறை ஆட்சியை மலரச் செய்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது. திமோத்தேயு மிகச்சிறந்த ஒரு விவிலிய அறிவு கொண்டவராகவும் திகழ்ந்திருக்கிறார். ஒரு முறை இவர் சிறையிலே மிகுந்த வேதனைப்பட்டிருக்கும் போது அவர் விடுதலை பெற்று வந்ததையும் பவுலடிகளார் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். இவருக்கு ஒரு விதமான வயிற்று வலி அதிகமாக இருந்தது. எனவே இவர் உடல் நலனை கவனித்துக் கொள்ளும்படியாகவும் அவருடைய உடல் நலனில் அக்கறை காட்டும்படியாகவும் திருத்தூதர் பவுல் அவர்கள் கடிதம் எழுதுவதையும் காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, சிலர் மாற்று கொள்கைகளில் ஈடுபட்டு தவறான வழியில் போய்கொண்டிருக்கிற அந்த சூழலில்தான் எபேசு நகருக்கு இவர் அனுப்பப்பட்டு அவர்களை நல்வழிப்படுத்த, அவர்களுக்கு கிறிஸ்தவ விசுவாசத்தை கொடுக்க, நம்பிக்கையில் மேன்மேலும் சிறந்தவர்களாக அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு அந்த இடத்திலேயே தங்கி வாழும்படியாக இவரை திருப்பொழிவு செய்து ஆயராக நியமிக்கிறார் பவுலடிகளார். எனவே பவுலடிகளார் நியமித்தபடி எபேசு நகரில் நற்செய்தி பணியை ஆற்றிக்கொண்டு அந்த இடத்திலேயே ஆயராக அவர் 15 ஆண்டுகள்
பணியாற்றினார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. தனது 80வது வயதில் கிபி 97 தன்னுடைய இன்னுயிரை இவர் கையளிக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இவருடைய இறப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கிறது. பேகனிய சமய கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த மக்களை இவர் தடுக்க முயன்றபோது அவர்கள் அவரை தெருவிலே இழுத்து கொண்டு போய் கல்லால் எறிந்து கொடூரமாக அவரை கொலை செய்கிறார்கள். இவருடைய மீப்பொருட்கள் எல்லாம் கிபி 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டான்டினோபிளில் திருத்துதர்களுடைய கோவிலிலே கொண்டு வைக்கப்பட்டிருப்பது என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட அற்புதமான 2 ஆயர்கள், பவுலடிகளாரினுடைய உண்மை சீடர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், இறை நற்செய்தியை அறிவிக்கவும் இறை ஆட்சியை இந்த உலகத்திலே மலரச் செய்யவும் இவ்வுலகில் அமைதியை ஏற்படுத்தவும் தங்களுடைய இன்னுயிரை கையளித்தார்கள் என்பதை இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நாமும் இயேசுவின் அன்பு சீடர்களாய் வாழ இப்பேற்பட்ட புனிதர்களை பின்பற்றி நடப்போம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தீமோத்தேயு தீத்து எனும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம்.
உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதா. ஆமென். சத்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சத்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருளீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சத்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. அன்பாலே வாழும் தேவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து
எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திமோத்தேயு, தீத்து எனும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே நம்பிக்கையை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஈஸ்வரர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டார் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஈஸ்வரர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டார் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.